நான் ஒரு 3 சென்டரில் படித்தேன். அந்த அளவுக்கு இல்லை, இந்த கணினி மாதிரி வராது எங்கேயும். நான் ஆல்ரெடி போலீஸாக இருக்கேன். வெளியே போட்டு வந்து எஸ்ஐ படிச்சுட்டு இருக்கேன். மீன் அகாடமியில் எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு நல்ல ஒரு மரியாதை இருக்குது. 2017 வந்து அந்த புக்கு தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லா இருக்குது. அட்மிஷன் போகிறவங்க, அதாவது பிசி வந்து நம்ம அடிக்கணும் அப்படின்னா நமக்கு 90% உள்ள வந்து கணினியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓரல் டெஸ்ட் வந்து நல்லா நடத்துகிறாங்க. படிக்காத டாப்பிக்கே புதுசாக படிக்க வேண்டியதாக இருக்குது. ஓரளவுக்கு நல்லா தான் போகுது. கிளாஸ் சார்லாம் வந்து கொஞ்சம் வெல் ப்ரிப்பேர்டாக தான் சொல்கிறாங்க. நமக்கு எல்லாமே கொஞ்சம் நான் ஒரு 3 சென்டரில் படித்தேன். அந்த அளவுக்கு இல்லை, இந்த கணினி மாதிரி வராது எங்கேயும். எல்லா சாருமே வந்துட்டு ஸ்கூல் டாபிக் நல்லா நடத்துகிறாங்க. புரிகிற மாதிரி புரியாதவங்களுக்கு தனியாக இண்டிவிஜுவலாகவும் நடத்துகிறாங்க. நல்லா தான் இருக்குது. எல்லாமே டெஸ்ட் பேஜும் நல்லா தான் போட்டிருக்காங்க. படிக்காதவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து கொஞ்சம் தனியாக ஓரளவுக்கு தனியாக நடத்துகிறாங்க. புக்கு வந்து ஸ்கூல் புக்கை பொறுத்து அப்படின்னா தனித்தனியாக பரட்ட வேண்டியதாக இருக்குது. இவங்க கொடுக்குற புக்கு வந்து ஒரே டாப்பிக்கே எல்லாமே வரிசையாக கொடுத்தோம். நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண கொஞ்சம் நல்லா இருக்குது. காலையில் 9:15 வரணும். அவங்க வந்து ஓரல் கொஸ்டின் நம்ம சொன்னால் தான் நம்ம உள்ளே விடுவாங்க. அது ஒன்று புதுசாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு பயந்து படிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்மளை வந்து உள்ளே விடாட்டி நம்ம அசிங்கம் அப்படின்னு படிக்க வேண்டியதாக இருக்குது. சரின்ட்டு திரும்ப உள்ளே போனோம்னா அவங்க கிளாஸ் நடத்துகிறாங்க. அது நல்லா நடத்துகிறாங்க. ஸ்டடி ஹால் ஈவினிங் வந்து ஸ்டடி ஹால் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸ்டடி ஹால் தனியாக ரூம் இருக்குது. 24 ஹவர்ஸும் இங்கே சார் இருப்பாங்க. எந்த ஒரு டவுட்லாம் கேட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா இருக்குது. நல்லா இருக்குங்க சார். கிளாஸ் நல்லா இருக்குது. குறிப்பாக எல்லா சாரும் நல்லா நடத்துகிறாங்க. குவாலிட்டி நல்லா சூப்பராக நடத்துகிறாங்க. கிளாஸ் சார் வந்து நல்லா பார்த்துக்கிறார். டெய்லியும் காலையில் வந்து கொஸ்டின் கேட்டு தான் உள்ளே அனுப்புகிறாரு. எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து சார் பார்த்துக்கிறாங்க. பெருமாள் சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. தனியாக உட்காந்து படிக்கிறதோட கம்பெனியாக படிக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல. நான் ஆல்ரெடி போலீஸாக இருக்கேன். வெளியே போட்டு வந்து எஸ்ஐ படிச்சுட்டு இருக்கேன். மீன் அகாடமியில் எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு நல்ல ஒரு மரியாதை இருக்குது. 2017 வந்து அந்த புக்கு தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கணியன் புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த நம்பிக்கையில் தான் நான் வந்திருக்கேன். வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா நான் மதுரையில் அமர்ந்திருக்கக்கூடிய கணியன் அகாடமியில் வந்துட்டு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் தான். நான் மதுரை மேலூர்லேருந்து வர்றேன். இந்த அகாடமியில் சேர்ந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 3 மாதங்கள் ஆயிடுச்சு. 3 மாதங்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பிசி வந்து எஸ்ஐ ரெண்டுமே வந்துட்டு கம்பெனி பேட்சாக போயிட்டுருக்கு. எஸ்ஐக்கும் பிசி ரெண்டுக்குமே வந்துட்டு கம்பெனி கிளாஸ் போயிட்டுருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு தான் படிச்சுட்ருக்கேன். பிசி பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வந்து பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர் வந்து நான் அனுபவமிக்க ஆசிரியர்கள். அதே மாதிரி வாரத்தில் வந்து 2 டேஸ் இல்லை 2 நாள் 3 நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரல் டெஸ்ட் இருக்கும், ஃபுல் டெஸ்ட்டும் இருக்கும். நல்லா யூஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி கிளாஸஸும் நல்லா ஆசிரியர் வந்துட்டு நல்லா சொல்லிட்டுருக்காங்க. எந்த ஒரு நம்ம தவறு, அதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம ஆசிரியர் வந்து நம்ம கூடவே இருந்து எல்லாமே நம்ம கற்றுக்கிறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நல்லா பெனிஃபிட்டாக இருக்குது. நல்லா இருக்குது. அட்மிஷன் போகிறவங்க, அதாவது பிசி வந்து நம்ம அடிக்கணும் அப்படின்னா நமக்கு 90% உள்ள வந்துட்டு கணினியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அட்மிஷன் போடக்கூடிய மாணவர்கள் வந்துட்டு அந்த வந்துச்சு. வேறு புக்ஸும் நல்லாயிருக்கும். அதாவது நம்ம ஸ்கூல் புக்ஸை காட்டி நம்ம இங்கே கணினியில் உள்ள புக்ஸ் பார்த்தீங்கன்னா 20 செட்டு கொடுக்குறாங்க. அதாவது மேக்ஸ்லேருந்து சயின்ஸ், சோசியல் எல்லாமே ஜாகிரபி எல்லாம் தனித்தனி டாப்பிக்கில் புக்ஸும் நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க. ஷார்ட்டாக இருக்குது. அதாவது முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். அதை காட்டிலையும் மேன்மையானது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே உள்ள கணினி புக்ஸே நமக்கு நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கணியனின் இனிய காலை வணக்கம். 2025ஆம் ஆண்டு 2ஆம் நிலை காவலர்களுக்கான புதிய வகுப்புகள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். புதிய வகுப்புகளுக்கான அட்மிஷனும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதற்கான விவரங்களை ஆஃபீஸில் பார்ப்போம். வாங்க தம்பி. 2025ஆம் ஆண்டு 2ஆம் நிலை காவலர்களுக்கான புதிய வகுப்புகள் கணியன் ஐஏஎஸ் அகாடமியில் துவங்க இருக்கின்றோம். இவ்வகுப்புகள் வந்து ஆகஸ்ட் 11 to 15ஆம் தேதி வரைக்கும் டெமோ கிளாஸ் நடைபெறும். இவ்வகுப்பில் 2ஆம் நிலை காவலர்கள் பயிலக்கூடிய மாணவர்கள் கலந்து கொள்ளலாம். ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழாவை முன்னிட்டு அட்மிஷன் ஃபீஸ் 15,000 இருந்ததை
ஆஃபர் பண்ணி 12,000 அட்மிஷன் ஃபீஸு 12,000ன்னு ஆஃபர் கொடுத்துருக்குறோம். 2ஆம் நிலை காவலர்கள் பயிலக்கூடிய மாணவர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கணியன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்.